ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் காயத்ரி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பிடிப்பு போய் 18,000 வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க சேலத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. மாடியில் ஒரு 2 போர்ஷன் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள். இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா இருந்தாங்க. அவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முதல் திருமணம் பண்ணி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க தாங்க. இப்போ விவாகரத்து பண்ணி இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னோட குடும்பத்துக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கமலாதேவி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பழக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. சொந்தமாக பழக்கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரம்பலூரில் வசிச்சுட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 20 வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையங்க. ஸோ இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ஒரு 3 வருஷம் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பையனும் அவங்களுடைய இஷ்டப்படியே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களோட பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவங்களோடைய போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு துணையாக நல்ல ஒரு தன்னுடைய கடைசி வரலும் நல்ல ஒரு துணையாக வேணும். அதனால் ஒரு 70 வயசுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்னு தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், வரக்கூடியவருக்கும் குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.